Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான மலை கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல 3 தோழிகள் ரொம்பவே அன்பா பாசமா பழகி வந்துட்டு இருந்தாங்க. அந்த தோழிகள்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு தம்பியும் இருந்தான். அந்த தம்பி இந்த மற்ற 2 தோழிகள் கிட்டையுமே ரொம்பவே பாசமா இருப்பான். அப்படி இருக்கையில ஒரு நாள் அந்த 3 தோழிகளும் பரீட்சையெல்லாம் முடிஞ்சனால எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு ஒரு அழகான பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றியும் அன்னைக்கு ரொம்பவே ஆவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு, ஏய் நாளைக்கு நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன், அதுபடி பண்ணோம்னா நம்ம சூப்பராக நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதில் இன்னொரு பொண்ணும், அப்படியா, எங்கெங்க போட்டிருக்க, எங்கள் வீட்டில எல்லாம் கேட்கணுமே, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறா. அதில் இன்னொரு தோழியும், ஆமாம் எங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் கேட்கணும், அதோட நான் என் தம்பி இல்லாமல் வரமாட்டேன், என் தம்பி எப்பயுமே என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான், நான் கண்டிப்பாக என் தம்பி வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, நீ என்னைக்கு உன் தம்பியை விட்டுட்டு வந்திருக்க, அவன் எங்களுக்கும் தம்பி தான், நீ கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வா, நான் சில இடங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி சரி, எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன், இது மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் தான், இருந்தாலும் அப்பா அம்மாவை கேட்காம போகக்கூடாதுல்ல, சரி நான் இன்றைக்கே கேட்டு முடிவு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனேயும் இன்னொருத்தையும், ஆமாம் ஆமாம் நானும் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அப்படியே தம்பி அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் மறுநாள் அவள் தம்பியையும் அழைச்சிட்டு வந்துடுறா. டேய் வாடா குட்டி தம்பி, எப்படி இருக்க, உன்னையை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சா உனக்கும் அப்படின்னு கேட்குறா. அதில் இன்னொரு பொண்ணும், டேய் நல்லா இருக்கியா, ஆமாண்டா உன்னை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆகுது, எப்படி இருக்க, வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா, எல்லாரையும் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க அக்காவோ, ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவும் உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க, நாங்கள் கேட்டோன்னேயுமே நீங்கள் தானே உங்கள் கூட கண்டிப்பாக போக சொன்னாங்க, அவங்க உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் தம்பியும், அக்கா நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பரீட்சை முடிஞ்சதா அக்கா சொன்னாங்க, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க, நான் கூட நல்லா எழுதியிருக்கேன்க்கா, எனக்கும் பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டுட்டாங்க, சரி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் கூட என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதில் இன்னொரு பொண்ணும், இங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா எப்படி, அப்புறம் வெளியில் போக வேண்டாமா, இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அதில் அவளும், ஆமாம்ல இங்கேயே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆமாம் ஆமாம் வாங்க எல்லோரும் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு இன்னொரு பொண்ணும் சொல்கிறா. அப்புறம் அவங்க அக்காவும், அதுவும் சரிதான், இங்கேயே ரொம்ப நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறா. உடனே தம்பியும், ஆமாக்கா சொல்லுங்கக்கா, எனக்கும் ஆர்வமாக இருக்குது, என்னென்ன இடத்துக்கெல்லாம் போக போகிறோம், நிறைய இடத்துக்கு போக போகிறீங்கன்னு அக்கா சொன்னாங்க, இன்றைக்கிலோ எல்லாத்தையும் பார்த்துட முடியுமா, சரி முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், சரிக்கா வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் முடிவு பண்ணி முதல்ல எங்கே போகிறாங்கன்னா ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒரு பார்க்குக்கு. அந்த பார்க்கை பார்த்தோன்னையும் தம்பிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, ஐ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். உடனே அதில் ஒரு பொண்ணு, ஆமாம் ஆமாம் வாங்க சீக்கிரம் உள்ளே போகலாம், போய் நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அங்கே உள்ளே போனால் நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்ருக்காங்க, எல்லாம் பயங்கர ஜாலியாக விளையாடுதுங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் தம்பி, சந்தோஷத்தில் குதிக்கிறான், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகலான்னு அப்புறம் பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் அக்கா அடுத்து எங்கே போக போகிறோம், இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, இன்றைக்கி நாளே இதுலேயே முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அதான் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்க, அடுத்து வேறு இடம் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்து ஊருக்கான ஒரு ஜூவுக்கு அழைச்சிட்டு போகிறான். ஏய் ஜூவா, சூப்பராக இருக்குமே, வாங்க வாங்க சீக்கிரமாகவே உள்ளே போவோம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறா. உடனேயும் தோழி ஒருத்தியை சொல்கிறா, ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நேரமாயிடும், ஜூவெல்லாம் ஒரு நாள் கூட பத்தாது, வாங்க வேகமாக எல்லா விலங்குகளையும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இது ரொம்ப பெரிய ஜூவான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வாங்க உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய கூட்டம், விலங்குகளும் நிறைய இருக்குது, அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க, இது மாதிரி விலங்குகளை நேரில் பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குதுங்க. அடாடா எவ்வளோ அழகு அப்படின்னு
ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, யானை இப்படின்னு நிறைய விலங்குகள் இருக்குது. இதெல்லாம் பொதுவாக காட்டில் தானே பார்க்க முடியும். காட்டில் எங்கே நேரில் போய் எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஜூவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜூவை சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அப்புறம் ஒரு வழியாக ஜூலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து எங்க அப்பா நாளே போயிடுச்சு, ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு அக்கா சொல்கிறா. உடனே அதில் தோழி ஒருத்தியோ, ஆமாம் டயர்டாகுது, சரி வாங்க சீக்கிரம் நம்ம ஊருக்கு போகலாமா, இதுக்கு மேலே இருந்தால் நேரம் ஆகிடும், அப்புறம் அம்மா அப்பா தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஆத்தங்கரையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் சாயந்தர நேரத்தில் அவங்க ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு அப்படியே கால் நினச்சிட்டு ஓய்வு எடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப அழகான ஆறு அது. அங்கே உட்காந்துருந்தாலே எத்தனை இடம் சுற்றி பார்த்தா என்ன, அவ்வளோ ஒரு அழகு அந்த ஆறு. அப்புறம் அதில் தோழி ஒருத்தியோ, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுல்ல இந்த நாளே, இன்றைய நாள் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே தம்பியோ, ஆமாக்கா ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் உங்கள் கூட, எங்கள் அக்காவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை எங்கே போனாலும் எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போவாங்க, உங்களுக்கும் தான்க்கா, நீங்களும் நான் வர்றதுக்கு அனுமதிக்கிறீங்கள, எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த தம்பி நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்க அக்காவோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைடா, நீயும் எங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறோம். சரி இங்கேயே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா வீட்டுக்கு லேட் ஆகிடும், அப்படியே கிளம்பலாமா, அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாமா, ஏய் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தோழிகளில் ஒருத்தி, கிளம்பவும்மா வீட்டுக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம், இந்த நாள் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரி போவோமா அப்படின்னு கேட்குறா. உடனே அக்காவோ, ஆமாம்ல நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், கண்டிப்பாக என் தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், சரி இன்னொரு நாள் இது மாதிரி டைம் கிடச்சா வேறு இடங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். தம்பியோ மறுதடவை ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். ரொம்ப நன்றிக்கா, உங்களுக்கு நான் இதுவரையும் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேசஸ்லாம் பார்த்ததே இல்லை, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்புறம் இன்னொரு தோழியோ, போதுண்டா உன் தேங்க்ஸு, சரி எல்லோரும் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வழியாக கிளம்புறாங்க. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.